மீனம், அவசரப்பட்டா கேட்டது கிடைக்காது. உத்திரட்டாதியில கடக்கும் போது கண்டிப்பா நிறைய லெசன்ஸை, நிறைய பாடத்தை, நிறைய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஜீரோ, சுத்தமா கிடையாது. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கீங்கன்னா சூப்பரான டைம் பீரியட். அடுத்து ஒரு வருஷத்துக்கு நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸரா நீங்க வர முடியும். மீனம், அவசரப்பட்டா கேட்டது கிடைக்காது. கேர்ஃபுல்லா இருங்க. ஜென்ம சனியில இருக்கீங்க. அது பூரட்டாதியா இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியா இருந்தாலும் சரி, ரேவதியா இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சனி கடக்க போறாரு. எந்தெந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க தான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அது புரிய வரும். நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுதுங்க. ஏன்னா எங்களுடைய சேனல் வளரணும், எங்க சேனல் க்ரோத் ஆகணும் அப்படின்னா மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். மீனராசி ஜென்ம சனியில இருக்கீங்க. சரி, இந்த ஜென்ம சனியில கடந்த மாதங்களா பாருங்க, சனி பகவான் உத்திரட்டாதி அப்படின்ற நட்சத்திரத்துல கடந்துட்டு இருந்தார். உத்திரட்டாதியில கடக்கும் போது கண்டிப்பா நிறைய லெசன்ஸை, நிறைய பாடத்தை, நிறைய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. பட் அவர் கொடுத்த இந்த கஷ்டத்தையும் பாடத்தையும் உங்க வாழ்க்கையில எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் சனி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தாரு அப்படின்றது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க பொருத்திக்கணும். ஓகே, இந்த விஷயத்துல சனி கஷ்டத்தை கொடுத்தாரா, ஓகே, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம். சனி ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அதுல இருந்து ஒரு விஷயத்த நம்ம கத்து கொடுக்கும். அப்ப அந்த கத்துக்கிட்ட விஷயத்த உங்க வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற காலகட்டம் தான் அடுத்து ஒரு வருஷம். சனி பகவான் இப்போ உத்திரட்டாதியில இருக்காரு. அடுத்து அவர் ரேவதிக்கு போறாரு. ஸோ உத்திரட்டாதியில இருக்கவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா, அது எல்லாத்தையும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கையில அது ஒரு நடைமுறைக்கு எடுத்துருவாங்க. அடுத்து ரேவதிக்கு வர போறாரு. ஸோ ரேவதியில வரும்போதும் உங்களுடைய வாழ்க்கையில சனி இருள் சூழ வைக்கிறதுக்கான டைம் பீரியட் வரும். ஆனா எந்த வகையிலுமே ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களுக்கு கைவிடாது. சனி இருக்கக்கூடிய அடுத்து ஒரு 5 மாசத்துக்கு நான் உங்க கூட தான் டிராவல் பண்ண போறேன். உங்களுக்கு தேவையான எல்லா அட்வைசஸையும் நான் கொடுக்க தான் போறேன். ஏன்னா மீனராசிப்பட்ட துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கஷ்டத்துக்கும் சொல்லி மாளாதுங்க. அது ஒரு நாள்ல இப்ப நான் சொல்லி முடிக்கிற விஷயமே இது கிடையாது. ஏன்னா அவ்வளோ அனுபவிச்சாச்சு. இந்த ஜென்ம சனியில அவ்வளோத்தையும் நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க. பட் இந்த ஜென்ம சனி முடிஞ்சு இந்த ஏப்ரல் 14th மேல, ஏன்னா இந்த ஏப்ரல் 14th மேல தமிழ் வருட பரப்பு வர உங்களுக்கு பிறக்க போகுது. பராபர வருடமானது நடக்க போகுது. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் சனி கொண்டு வந்துதான் ஆகணும். அந்த வகையில அவர் ரேவதி நட்சத்திரத்துக்கு கடக்கும் போது உங்களை விட்டுருவாரு. ஏன்னா உத்திரட்டாதியில தான் இருந்தாரு. அடுத்து ரேவதிக்கு போகும்போது உங்களை விட்டுருவாரு. அப்பத்துல இருந்து உங்க லைஃப் கிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்பத்துல இருந்து உங்க லைஃப்ல ஒரு ஒளிவட்டம், ஒரு ஒளி வெளிச்சம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சனி பகவான் யாரா வராரு உங்களுடைய லக்னத்துக்கு? சனி யாரா வராரு நல்லா பாருங்க. சனி 12ஆம் இடத்தோட அதிபதி, விரையாதிபதி. அவரே லாபஸ்தானாதிபதியா வர்றாரு. 11, 12 லாபத்தையும் அவரே தான் கொடுப்பாரு, விரயத்தையும் அவரே தான் பண்ணுவாரு. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அந்த 10,000 ரூபாய் எங்க போகுதுன்னே தெரியாது, காணாம போயிடும். சோ இதுதான் சனி உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வருஷமா பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஜீரோ, சுத்தமா கிடையாது. வர பணம் அப்படியே செலவாகுது. செலவுகள் மட்டும்தான் அதிகமா இருக்கே தவிர வரவுகள் கம்மியா இருந்த காலகட்டம் தான். பட் இந்த ஏப்ரல் 14th மேல இந்த உத்திரட்டாதி அவர் கடந்து ரேவதிக்கு போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த ரேவதி புதனோட ஒரு நட்சத்திரம். ரேவதி செழிப்பு மிக ஒரு நட்சத்திரம். இந்த ரேவதி செழிப்பு மிக்க நட்சத்திரம். அதாவது ஆடை அணிகலம், லக்ஸுரி, ஆடம்பரம், இது எல்லாமே இந்த நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா அது காலச்சக்கரத்துடைய கடைசி நட்சத்திரம் ரேவதி. அப்ப சனி பகவான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு மொத்தமா கொடுக்கலன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஐஸ்வர்யத்தையும் கொஞ்சம் உங்களுக்கு பண வரவையும் கொடுக்கறதுக்கான டைம் பீரியட் அடுத்து ஒரு வருஷத்துக்கு நான் பாக்குறேன். ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு உச்சமாக போறாரு.
மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல வந்து உச்சமாறது உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு. ஏன்னா உச்சமாற இந்த குரு பகவான் சனியை பார்க்கிறார் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா. அப்ப சனியோடைய அந்த தாக்கத்தை குரு பகவான் கட் பண்ணுவாரு, கண்ட்ரோல் பண்ணுவாரு. சனி உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு கஷ்டத்தையும் அந்த ஒரு பாவத்துவம் வாய்ந்த விஷயத்தையும் குரு பகவான் தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள வச்சுப்பாரு. கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு நம்ம பார்த்தோம்னா 10ஆம் இடத்தோட அதிபதி குரு பகவான் அகைன் மீனராசிக்கு. அவர் 5ஆம் இடத்துல மறையறதுனால கிரியேட்டிவ் ஃபீல்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே சூப்பரா இருக்கு போகுது. நீங்க சினிமா துறையில இருக்கீங்க, ஆர்டிஸ்டா இருக்கீங்க, மீடியால இருக்கீங்க, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கீங்கன்னா சூப்பரான டைம் பீரியட். அடுத்து ஒரு வருஷத்துக்கு நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸரா நீங்க வர முடியும். டான்ஸரா ஆகணும்னு ஆசைப்படுறேன் மேடம், எனக்கு டைமே வர மாட்டேங்குது அப்படின்னா எஸ், யூ கேன் கோ ஃபார் டான்சிங். மியூசிக் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், மியூசிக் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், எஸ், நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஜோதிடம், ஏன்னா 5ஆம் இடம் என்பது மந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம் என்பது மந்திர சித்தி, மந்திரஸ்தானம் வந்து 5ஆம் இடம். ஜோதிடத்தை கூட நிறைய பேர் இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஆகி படிக்க ஆரம்பிப்பீங்க, வர ஆரம்பிப்பீங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு டைம் பீரியட தான் நான் வந்து இந்த ஒரு காலகட்டமா நான் பாக்குறேன். ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ், திருமணம்லாம் ஆகுமா? ஆகவே மாட்டேந்தே. எங்களுக்கும் குருபலம் வரும், நல்லது நடக்கும், ஜோதிடர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. எதுவும் வந்த பாரி தெரியலங்க. வரனெல்லாம் தள்ளி போகுது, தட்டி போகுது, ஏதாவது ஒரு குத்து குறை ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வேற உங்களுக்கு ஓடிட்டே இருக்கு. பட் நான் பேரண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்னன்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதங்கள 4ல குரு இருக்காரு, இப்ப 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 5ஆம் இடத்துக்கு வந்த இந்த குருவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பாக்குறாரு. உங்களோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்த பாக்குறாரு. அப்போ உங்க எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வருடம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேல. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேல உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய எண்ணங்களும், இன்னும் குறிப்பா சொன்னா குழந்தைகள் மேல நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா, என் குழந்தைய நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் கட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு நான் அனுப்பிச்சு விடணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நீங்க வந்து உங்க குழந்தைய நீங்க அனுப்பிச்சு விடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. என்ன ஒண்ணு, கொஞ்சம் சனி உட்காந்துருக்காருல ராசியில, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாரு, நிதானம் கொடுப்பாரு, ஒரு சில தடை தாமதத்துக்கு அப்புறம் தான் நடத்தி வைப்பாரு. ஆனா கண்டிப்பான முறையில உங்களுடைய வாழ்க்கை துணைய உங்களுக்கு கொடுப்பாரு. ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் கூட நல்லாதான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு இங்க ரிலேஷன்ஷிப்லயே ஒரு இதுவாவே இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே போயிட்டு இருக்கு. அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஓரளவுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு ஆண்டாதான் நான் இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல நான் வந்து பாக்குறேன். படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படிங்க இருக்கு, நல்லா இருக்குமா? இந்த அடுத்து ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது? விசாலாம் எங்களுக்கு கிடைக்குமா? ஃபாரின்ல இருக்கும், அங்க படிக்க முடியுமா? சான்சஸ் இருக்கா? விசா ப்ராசஸ் ரொம்ப தள்ளி போகுதுன்னா உங்களுடைய ராசியில இருந்து 9ஆம் வீட்டோட அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் இப்போ உங்க ராசி தொடர்பு கொண்டிருக்காரு. போதாத குறைக்கு சூரியன் வேற உச்சம். கொஞ்சம் தடைக்கு அப்புறம் தான் வரும், உடனே கிடைக்காது. பட் மேபி சம் டிலேஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஒரு டிலேக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். பட் டெஃபினட்டா உங்களுக்கு எந்த ஆசையோடையோ எந்த நோக்கத்தோட நீங்க ஃபாரின் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 9ஆம் இடம் வலுவா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல ராசிக்கு 9, 12 தான் வந்து ஃபாரின் டிராவல் எல்லாத்த பத்தியுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ அப்போ 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானமும் 12ஆம் இடமும் தான் இந்த வேலையை பார்க்கும். அப்ப 12ஆம் இடத்தோட அதிபதி சனி பகவான் என்ன பண்றாரு, உங்க ராசியிலே உட்கார்ந்துருக்காரு. அவரே தான் 11ஆம் இடத்தோட அதிபதி. ஸோ 9, 12 கூடிய அதிபதிகள் உங்க ராசியில இருக்கிறதுனால ஸோ சான்சஸ் ஆர் தேர். நீங்க உயர் படிப்பு படிக்கிறதுக்கும் ஃபாரின் டிராவலிங்க்கும் சான்சஸ் நிறையவே இருக்கு. விசா ப்ராசஸ் எங்களுக்கு ரொம்ப பெண்டிங்கா இருக்கு மேடம், கிடைக்கவே இல்லைன்னா ட்ரை பண்ணுங்க. எல்லாமே நீங்க ட்ரை பண்றதுதான் இருக்கு. மீனராசிக்கு ஜென்மம் அப்படின்றது ஸ்லோ ஆக்குற சனி பகவான். பட் ஸ்லோ ஆனாலும் கூட ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும்ன்றதுதான் அவரோட விதி. ஏன்னா ஒத்துட்டாதில அவர் இல்லை,
கடந்த மாதங்கள்லாம் வந்து பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் பூரட்டாதியில இருந்தாரு, அதுக்கப்புறம் உத்திரட்டாதிக்கு மாறினாரு, அப்புறம் வக்கரமானாரு, திரும்பியும் பூரட்டாதிக்கு போனாரு, திரும்பி உத்திரட்டாதிக்கு வந்தாரு. ஒரு மாதிரி அப்படியே முன்னாடி போறாரு, திரும்பி வராரு, அப்படிதான் இருந்தது. பட் இப்ப உத்திரட்டாதி எல்லாம் விட்டு விலகி ரேவதியில தான்ப்பா நான் போய் உட்காருவேன்னு போய் உட்கார்றாரு. ஸோ ரேவதின்றது ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு நட்சத்திரம், ரொம்பவே புனிதமான சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம். ஸோ அந்த ஒரு நட்சத்திரத்துல சனி பகவான் போய் இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்டை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. மீனராசி, கவலையே படாதீங்க. நீங்க எதிர்பார்த்த படிப்பு, வாழ்க்கை துணை, வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாமே இந்த வருடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லதே நடக்கும். கும்பராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.